ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டுமாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அதுவும் இந்த வாய்ஸ் ஆஃப் குட் ஷெப்பர்டு மூலியமாய் உங்களோடு கூட சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. மீண்டுமாக நம்ம 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 3வது அதிகாரத்தில் 2வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அடுத்த ஒரு குணம் என்ன குணம் அப்படின்னா, சோத்திரம், நன்றி அறிதல் இல்லாதவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சோதரம், பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் யாராவது ஒருத்தர் நமக்கு ஒரு உதவி செய்வார் என்று சொன்னால் அந்த உதவியை நம்ம என்ன செய்யக்கூடாது, மறக்கக்கூடாது. ஆனால் இன்னைக்கு அநேகர் செய்த நன்மைகளை என்ன செய்கிறார்கள், மறந்து விடுகிறார்கள். மறந்து அவங்க உயர்த்தப்பட்ட பிறகு நமக்கு நன்மை செஞ்சவங்களை தூசித்து, நமக்கு நன்மை செஞ்சவங்களை அற்பமாக எண்ணி நம்ம என்ன செய்கிறோம், சோத்திரம், அவங்கள அற்பமாக எண்ணி விடுகிறோம். அதனாலே நமக்கு சந்தோஷம், சமாதானம், நிம்மதி இல்லாமல் காணப்படும். பிரியமானவர்களே, நீங்கள் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்க. காலத்தினால் செய்த நன்மை சிறிதெனினும் ஞானத்தின் மான பெரியது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் யாருக்கும் நீங்கள் சோத்திரம் நன்றி உள்ளவங்களாக இருங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். வேதத்தில் யூதாஸ் என்று சொல்லக்கூடிய ஒருவரை நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவோட சீசர். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசராகிய யூதாஸுக்கு அவர் நம்பிக்கை வைத்தபடினால பணப்பையே கொடுத்திருந்தார். ஆனால் அந்த யூதாசு நன்றி உள்ளவனா இல்லாமல் போயிட்டாரு. முடிவு என்ன ஆனது, அவரே போய் நான்று கொண்டு அவர் சோத்திரம் செத்து போனார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் யார் உங்களுக்கு ஒரு சின்ன நன்மை செஞ்சாலும் அதை எண்ணிக்க மறக்காதீங்க. உங்கள் வழிகாட்டியை மறக்காதீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நன்றி அறிதல் உள்ளவர்களா இருங்கள் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். அதனால் நன்றி உள்ளவங்களாக இருங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, இயேசு ராஜா, நாங்கள் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்திலையும் கூட நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்கள் என்ற வேதம் சொல்லுது. ஆனால் கடைசி நாளத்தில் ஆண்டவர மனிதர்கள் நன்றி கட்டவர்களாக போய்விடுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற ராஜா. அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறவர்கள் மனமாற மனம் திரும்ப நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்க உதவி செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.